வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நீங்க எல்லாரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. இன்னைக்கு என்ன கதை சொல்ல போகிறேன்? ஒரு தினமும் ஏதாச்சும் எழுதி போடுறாரு. சாலிவாகன சகாப்தம். இது கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்குங்க. இந்த சங்கல்பம் எல்லாம் பண்ற போது சொல்லுவாங்க, நர்மதைக்கு தெற்கு பக்கத்துல சாலிவாகன சகாப்தம்னு பஞ்சாங்கத்துல போட்டிருப்பான். வடக்க விக்ரமாதித்ய சகாப்தம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அவனுடைய சகாப்தம் இதோடு முடிவடைந்ததுன்னு ஒரு நாவல் எல்லாம் எழுதுவாங்கல்ல. இந்த சாலிவாகன சகாப்தம் அதுக்கு ஒரு கதை உண்டு. முதல்லயே நான் சொல்லிட்டேன்னாக்கா அதோட சுவை போயிடும். ஆனா இருந்தாலும் சொல்லிடுறேன். விக்ரமாதித்தனை வென்றவன் இந்த சாலிவாகனன். ஏன்னா அவன் 2000 ஆண்டு ஆண்டுட்டான். அப்ப அவனை முடிக்கிறதுக்கு யாரான ஒருத்தர் வரணும் இல்ல, அவன் தான் இந்த சாலிவாகனன். அவன் எப்படி வந்தான் அப்படின்னா, சுலோச்சனன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு அந்தணர். அவருக்கு சுமித்ரை அப்படின்னு ஒரு மகள். ஒரு நாளைக்கு அவ தண்ணி எடுக்க போகும்போது காட்டு பக்கமா அந்த நதி கிட்ட போகும்பொழுது ஒரு கந்தர்வன் மாதிரி ஒருத்தன் வந்து நின்னான். அவன் என்ன சொல்றான், பெண்ணே நீ பயப்படாத, நான் நாகங்களின் தலைவன் நாகராஜன், ஆதிசேஷன் அருள் பெற்றவன், உனக்கு ஒரு குழந்தை பிறப்பான், அது ஆதிசேஷனுடைய அருளினால் பிறப்பான், அவன் இந்த அகில உலகத்தையும் ஆழ்வான் அப்படின்னு ஒரு சொல்றா. அவன் சொல்றா, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, எனக்கு ஒரு குழந்தை இப்போ பிறப்பான்னு சொன்னீங்கன்னாக்கா அது உலகத்துல தப்பாயிடாதான்னு, இது நாகராஜனுடைய அருளினால் உனக்குன்னு சொல்லி அவ கருவுற்றுறா. அப்பா கிட்ட சொன்னோடனே அவ அப்பா சொல்றாரு, ஊரே காரி துப்புமேம்மா, இந்த ஊர்ல நம்ம இருக்க வேண்டாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற்று இன்னொரு நாட்டுக்கு அழைச்சின்னு போறாரு. அங்க போனா அவங்களுக்கு தங்கறதுக்கு யாரும் இடம் கொடுக்கல. யார் இவ, கல்யாணம் ஆயிடுச்சா, இவ புருஷன் யாரு, எல்லாரும் கேள்வியும் கேட்டாங்க. ஆனா குயவர்கள் வாழ்கின்ற அந்த இடத்துல போன உடனே யாரா இருந்தாலும் பரவாயில்ல, இறைவன் படைக்கிற மண்பாண்டம் தான் நாம எல்லாரும், நாங்களும் மண்பாண்டம் தான் செஞ்சுட்டு இருக்கோம், எந்த இடத்துல இருந்து களிமண் எடுக்கிறோன்னு கணக்கு இல்லைங்க, அதனால நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தன் வீட்டுல தங்க வச்சு அவளுக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்கிறான். அவனை சாலிவாகனன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு குருகுலத்துல போய் படிக்கிறான், பள்ளிக்கும் போறான். அதே நேரத்துல மற்ற நேரத்துல மண் பாண்டங்கள் எப்படி செய்யறாங்கிறத அவங்களோடயே இருக்கிறதுனால கத்துக்கிறான். சுமித்ரை நல்ல ராமாயணம் மகாபாரதம் போன்ற கதைகள் எல்லாம் அந்த குழந்தைக்கு சொல்லி வீரத்தை ஊட்டி வளர்க்கிறாள். இந்த பையன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், இந்த சட்டி பானையெல்லாம் வேண்டாம், நான் எனக்கு குதிரை பண்ண தெரியும், யானை பண்ண தெரியும், மனிதர்கள் பண்ண தெரியும்னுட்டு எல்லாத்தையும் களிமண்ல பண்ணி என்ன பண்ணுவானா, அப்படி வச்சு இது இந்த 2 படை மோதி இது அதை அடிக்குது இதை அடிக்குது இந்த மாதிரியே விளையாடுவானாம். அப்ப இந்த செஸ்ல வியூகம் அமைக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது போல அவன் எந்த குதிரை எங்க வந்தா எந்த யானையை அடிக்குங்கிற அளவுக்கு அவன் விளையாட்டிலேயே நிறைய கத்துக்கிட்டான். ரொம்ப கெட்டிக்காரன். இவன் வளர்ந்துட்ட பிறகு விக்ரமாதித்தனை போய் இவன் எதிர்க்கிறான். அப்ப விக்ரமாதித்தன் சொல்றான், என்னை இது வரைக்கும் யாருமே ஜெயிச்சது கிடையாது, அதனால என்னை யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு போது, இல்லை, நானும் காளியம்மன் கிட்ட வரம் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன், உன்னை முடிப்பதற்காகத்தான் நான் சொல்லிட்டு அது 2 பேருக்கும் பயங்கரமான போர் நடக்கும்போது விக்ரமாதித்தனால இவனுடைய வீரத்தை தாங்க முடியாது, அவன் போயிடுவான், அவன் எங்கேயோ போயிடுவான். போன பிறகு அவன் அம்மா கிட்ட சொல்ற போது அவ சொல்வா, இல்லை இல்லை, நீ நாகராஜன் அருளினால் பிறந்திருக்கிறாய், அதனால உனக்கு வெற்றி எப்படியும் கிடைக்கும் அப்படின்ன பொழுது நீ அரசாளலாம் அப்படின்னு சொல்ற பொழுது விக்ரமாதித்தன் திருப்பி படைகளை திரட்டி கொண்டு வரும் பொழுது இவன் கையால தான் அவன் இறக்குறான். அப்படி அந்த 32வது படியில அவன் ஏறும் பொழுது முதல் படியில அந்த பதுமை சொன்ன கதை எப்படி இந்த விக்ரமாதித்தன் ராஜாவானா 2000 ஆண்டு அப்படிங்கிறத சொல்லிச்சு. அந்த கடைசி பதுமை சொல்லிச்சான், நீயும் பொறுமையா ஒவ்வொரு நாளும் இந்த படிப்படிப்படியா ஏறி ஒவ்வொரு நாளைக்கு விக்ரமாதித்தனுடைய கதையை கேட்டுட்ட, என்னுடைய முறை இப்ப நான் உனக்கு அந்த கதையை சொல்றேன், விக்ரமாதித்தன் எவ்வாறு மறைந்தான் அப்படிங்கிறத நான் சொன்னேன்னாக்க எங்க 32 பேருக்கும் விடுதலை கிடைச்சிடும், நாங்க திருப்பி பார்வதி கிட்ட போயிடுவோம், அதுக்காகவாவது நீ இந்த பொறுமையா இந்த கதையை கேளுன்னு சொல்லிட்டு சாலிவாகனன் கதையை சொல்லிட்டு
அது வரைக்கும் வடக்கே நர்மதைக்கு வடக்கே விக்ரமாதித்ய சகாப்தம்னு உண்டு. சாலிவாகனால் விக்ரமாதித்தன் முறியடிக்கப்பட்டான் அப்படிங்கிறதுனால சாலிவாகன சகாப்தம் என்று தெற்கிலே கொண்டாடுவார்கள். இவங்க 2 பேரோட பேருமே என்னென்னைக்கும் இருக்கும். இவங்க 2 பேருடைய பேரும் இருக்கிறதுனால உன்னையும் அதோட இணைத்து தான் சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா இந்த கதையை வேற யாருக்கும் தெரியாது. நாங்க மட்டும்தான் பார்த்தோம் கண்ணால, நாங்க மட்டும்தான் கேட்டோம், நாங்க மட்டும்தான் சொன்னோம்னு சொல்லிட்டு இந்த 31வது படியில அவன் தாண்டி 32வது படிக்கு வரும் பொழுது இந்த கதையை 32வது பதுமை சொல்றது. சொல்லி முடிச்ச உடனேவே புஷ்பமாரி பொழிகிறதாம். அப்ப போஜராஜா நீ அதுல உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்கார்ந்த உடனே இத்தனை பதுமைகளும் உயிர் பெற்று எழுந்து, இதை நீங்க அப்படியே கற்பனை பண்ணி பார்க்கணும். மந்திரி பிரதானிகள் எல்லாரும் இருக்கிறாங்க, மக்கள்லாம் சூழ்ந்து இருக்கிறாங்க. இந்த போஜராஜன் ஒரு படியா ஏறி இப்ப அவன் ஒரு படியிலையும் கதை கேட்டாச்சு இல்லையா. இது தாண்டி 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 32வது படிக்கு வரும் பொழுது இந்த சாலிவாகனன் கதையும் சொல்லி, அப்பேற்பட்ட வீரன் விக்ரமாதித்தன் அமர்ந்த இந்த சிம்மாதனத்தில் அவனுடைய ஒவ்வொரு வீர வரலாற்றையும் நாங்க சொன்னோம். அதுக்கு எந்த விதத்திலையான நீ தகுதியாங்கிறத யோஜனை பண்ணிட்டு நீ கால் வைன்னு சொன்னோம். நீயும் இந்த கதையை கேட்டு அடுத்த நாளைக்கு படியில வைக்கும் பொழுது இன்னொரு கதை சொன்னோம். நீ அவனைப் போலவே நீதிமானாக நீதி வழுவாமல் நல்ல சிறந்த ஆட்சி பெறுவாய் அப்படின்னு சொன்ன உடனே இந்த 32 பதுமைகளும் உயிர் பெற்று எழுந்து வானத்தில், அப்போ அந்த 32 பதுமைகளும் போகும் பொழுது எல்லாரும் கண்ணீர் வடிச்சாங்களாம். ஏன்னு கேட்டா இந்த 32 நாளும் நம்மளோடையே இருந்து ஒவ்வொரு நாளும் அழகழகான கதையை சொல்லி இந்த பெண்கள் ஏன் நம்மளை விட்டு போகணுங்கிற அளவுக்கு ஒரு பாசம் வந்துடுச்சான். அவங்களும் கண்ணீர் விட்டுட்டு எங்களுடைய சாப விமோசனத்திற்காக நீங்கள் இத்தனை பேரும் கதையை கேட்டீர்கள், எங்களுக்கு இதை விட சந்தோஷம் என்ன வேணும், நாங்கள் திருப்பி பார்வதி தேவி கிட்ட போயிடுவோம் அப்படின்னு எல்லாரும் கையை அசைச்சு இந்த மக்கள் கிட்ட விடை பெறும்பொழுது தேம்பி தேம்பி பெண்கள்லாம் அழுதாங்க அப்படின்னு எழுதியிருப்பாங்க அந்த கதையில. ரொம்ப அழகா இருக்கும். அப்படியே கை அசைத்த வண்ணம் நீலவானில் 32 பதுமைகளும் 32 பெண்களாக மாறி பறந்தபடியே விண்ணில் சென்று மறைந்தனர் அப்படின்னு கதை முடியும். அதன் பிறகு போஜராஜன் அற்புதமாக ஆண்டான்னுட்டு போஜராஜன் கதை, காளிதாசன் கதையெல்லாம் அதுக்கப்புறம் வந்தது. ஆக மொத்தம் இந்த கதையெல்லாம் பாதி நிஜம் பாதி பொய்ன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒவ்வொரு பதுமையும் ஒவ்வொரு கதை சொல்லணும்னா இந்த கதையை சொன்னவங்களுக்கு எவ்வளவு புத்தி இருக்கணும். அது ஒன்னொன்னுலயும் ஒரு வீர வரலாறும் இருக்குங்கிறதுனால நான் முதல் கதை சொன்னேன், கடைசி கதை சொன்னேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் நடுப்புற இருக்கிற பொம்மை எல்லாம் என்ன கதை சொல்லிச்சுன்னு வேணும்னாக்கா எங்களுக்கு எழுதுங்க, அப்பதான் நான் சொல்வேன். ஏன்னா அந்த அம்மாவுக்கு வேற வேலை இல்லை, தினம் ஒரு பொம்மை கதையை சொல்லிட்டு உட்காந்துருக்காங்கன்னு நினைக்க கூடாது. முதல் பதுமை சொன்ன கதை சொன்னேன், இப்ப கடைசி பதுமை சொல்லி எல்லாம் விடை பெற்றாச்சுன்னு சொல்லி முடிச்சிருக்கேன். சாலிவாகனன் தான் விக்ரமாதித்தனை முடிச்சான்னு சொன்னேன். நடுவுல இருக்கிற கதைகளும் ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். வேணும்னா தான் சொல்லுவேன், இல்லைன்னாக்கா நம்ம வேற டாபிக்கு போக போறோம். எப்படி உங்க சௌரியம் எப்படி எங்களுக்கு எழுதுங்க. இப்போ இந்த பிள்ளையார் எழுதி போட்டு அதுலேருந்து நான் கதையை எடுத்து அவர் என்ன சொல்றாரோ அதை சொல்லின்னு இருக்கேன் இல்லையா. இப்ப இதுக்கு என்ன சொல்றது, அவர் போட்டு வெளியில ஒரு பேப்பரை போட்டு வச்சிருக்கிறாரு. இதுல என்னன்னு பார்க்கணும். எம்மை ஆள வந்தீரோ, எம்மை ஆள வந்தீரோ. யார் அவர்? ஆள வந்தீரோ அப்படின்னா ஆள வந்தார். இந்த ஆள வந்தாருங்கிறது யாரு? வீரநாராயணபுரம் என்னும் காட்டுமன்னார் கோவிலில் ஈஸ்வர முனி அப்படிங்கிறவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. மணக்கால் நம்பிகள் அந்த குழந்தைக்கு யமுனை துறைவன் அப்படின்னு பேர் வச்சு ரொம்ப அப்படியே சூட்டிகையா இருந்தது. அந்த குழந்தை அருவி சுடராக இருந்தது. அவர் குருகுலத்துல பயின்று கொண்டு வந்தார். ஒரு நாளைக்கு அந்த அரசனுடைய சேவகர்கள்லாம் குதிரையில இந்த குருகுலத்துல அப்படி இறங்கி யார் குரு அப்படின்னு கேட்ட உடனே அவர் நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஆக்கியாழ்வான் ஒரு ஓலை கொடுத்திருக்கிறார். ஆக்கியாழ்வான் யாருன்னு, எங்களுடைய ஆஸ்தான குரு அவர் தான் அனுப்பிச்சிருக்கிறார் அப்படின்ன உடனே அந்த ஓலையில என்ன எழுதியிருந்ததுன்னா, நீங்கள் குருகுலம் நடத்தி அதில் சம்பாதிக்கும் பணத்தில் 10ல் 1 பங்கு எங்கள் மன்னருக்கு நீங்கள் கட்ட வேண்டும் அப்படின்னு எழுதியிருந்தார். அந்த குருவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. முழிச்ச போது இந்த பையன் யமுனை திரைவன் எழுந்து அந்த ஓலையை சுக்கு நூறாக கிழித்து விட்டு, நாங்கள் சாதாரண கவிகள் அல்ல,
நாங்கள் இங்கு முறையாக எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறோம். எங்களை அடக்குவதற்கு யாராலும் முடியாது. நாங்கள் மதவாதிகளை அடக்குவோம், அதாவது மதம் பிடித்தவர்களை அடக்குவோம் அப்படின்னு ஒரு ஒரு ஓலைச்சுவடியில எழுதி இதை கொண்டு போய் கூட உங்களுடைய ஆக்கி ஆழ்வான்ட்டன்னு உடனே மகாபாஷ்ய பட்டர், ஐயோ அரசனுடைய கோபத்துக்கு ஆளாகணுமேப்பா, நீ பாட்டு எழுதி கொடுத்துட்டேன்னா, இல்லை நீங்க கவலைப்படாதீங்கோ. இதை கொண்டு போய் கொடுத்த உடனேவே மகாராஜா அந்த ஓலையை பார்த்தாராம், மகாராணியும் பார்த்தாளாம். பார்த்துட்டு அடேடே இவ்வளவு சிறப்பா ஒருத்தன் பதில் எழுதியிருக்கான்னா அவளுக்கு ரொம்ப அறிவு இருக்கணும். ஆக்கி ஆழ்வான் உடனே என்ன சொன்னானா, யார் அதை எழுதினதுன்னு உடனே அதுக்கு ஒரு சிறுவன் யமுனை துறைவன்னு பேரான, வர சொல்லு அவனை. உடனே மகாராணி சொல்லுவா, இவ்வளவு அழகா ஒருத்தன் எழுதியிருக்கிறான்னா அவன் அறிவு களஞ்சியமா இருக்கணும், அவனை அழைச்சிட்டு வரத பல்லக்கில் அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்ன உடனே இந்த ஆக்கி ஆழ்வான் சொன்னான், அதெல்லாம் அவங்களுக்கு என்னத்துக்கு அவ்வளவு மரியாதை? இல்லை இல்லை, இவ்வளவு உயர்வாக எழுதியிருக்கிறார் என்றால் அவர் பெரியவராகத்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்ப ராஜா சொல்றாராம், அவருக்கும் இந்த ஆக்கி ஆழ்வானுக்கும் வாதிட வைக்கலாமா, யார் வாதுல வெல்றாளோ அவங்கள நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற பொழுது ராணி சொல்றாளாம், நான் சொல்றேன் நிச்சயமா இவ்வளவு அழகா ஒரு ஓலை எழுதுற ஒரு சிறுவன்னாக்கா அவன் தான் ஜெயிக்க போறான், இல்லைன்னாக்கா நான் ராணி பதவியை திறந்துட்டு உங்க அரண்மனையில நான் வேலைக்காரி ஆறேன் அப்படின்னு சொல்லிடுறாளாம். அப்ப ராஜா என்ன சொன்னானா, சரி இந்த போட்டியில யாரு வெற்றி பெறார்களோ அவங்களுக்கு நான் பாதி ராஜ்யத்தை கொடுத்துடுறேன் அப்படின்னுட்டு. ஆக்கியாழ்வானுக்கு ஒரே சந்தோஷம், நம்ம வெறும் ஆஸ்தான புலவரா இருக்கோம், பாதி ராஜ்யத்தை நம்ம சாப்பிட்டுடலாம் அப்படின்னு அவன் நினைச்சுட்டு இருக்கான். பல்லக்கில் அழைக்கும் போது இந்த மகாபாஷ்ய பட்டருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு யமுனை துறைவன் வரார். அவரை பார்த்த உடனே ராணி சொல்றா, எம்மை ஆள வந்தீரோ அப்படின்னு கேட்கிறா. ஏன்னா அறிவு சுடரா அந்த குழந்தை வந்த உடனே அவதான் முதல்ல கூப்பிடுறா, அவளாலதான் அந்த எல்லாமே நடக்கிறது. ஸோ ராஜாவும் பார்க்கறான், என்ன சின்ன பையனா இருக்கான், இப்படி சுடர் மிகும் அறிவோடு இந்த குழந்தை வந்திருக்கே. அப்ப அந்த ஆக்கி ஆழ்வான் சொன்னானா, நாம் இருவரும் வாதிட வேண்டும், நான் சொல்வதை நீர் இல்லை என்று மறுக்க வேண்டும், அல்லது நீர் சொல்வதை நான் இல்லை என்று மறுக்க வேண்டும். அதுதான் உமக்கு வயசு ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால நீங்களே கேளுங்க அப்படின்ன உடனே அந்த சிறுவன் என்ன சொல்றான், உட்காந்து, அதாவது எதிரும் புதிருமா உட்காந்து வாதம் நடக்குது. அப்ப அந்த யமுனை துறைவன் சொல்வாராம், உங்கள் தாய் மலடி, அரசன் சார்வபௌமன், மகாராணி பதிவிரத்தை, இதை நீங்க இல்லைன்னு சொல்லணும், நான் உண்டுன்னு சொல்றத நீங்க இல்லைன்னு சொல்லணும்னு உடனே ஆக்கி ஆழ்வானுக்கு ஒரே பயம். என்னது, நான் எங்க அம்மாவுக்கு பிறந்திருக்கேன், எங்க அம்மா மலடிங்கிறான், அது எப்படி நான் பிரமாணம் கொடுக்கறது அப்படின்னு முழிக்கிறான். அடுத்தது அரசன் சார்வபௌமன் அப்படின்ன உடனே அவன் ஒரு சிற்றரசன் தானே, அவன் எப்படி சார்வபௌமன் நான் எப்படி சொல்றது அப்படின்னு அவன் தவிக்கிறான். அப்புறம் கடைசியில என்ன சொல்றாருனாக்கா, மகாராணி பதிவிரத்தை, மகாராணி பதிவிரத்தை இல்லைன்னு நான் எப்படி சொல்றது, அவர் சொல்றத நான் இல்லைன்னு மறுத்து பேசணும், அதுக்கு பிரமாணம் காட்டணும்னு உடனே ஆக்கி ஆழ்வான் ரொம்ப பேயா முழிக்கிறான். அப்ப மகாராணி சொல்றா, நான் சொல்லலையா, இது அறிவு குழந்தை, இந்த குழந்தை தான் பதில் சொல்லணும்னு உடனே அந்த யமுனை துறைவன் என்ன சொல்றார், காக்காக்கு ஒரு குஞ்சு, வாழை மரமும் ஒரு கண்ணு, ஆனா அதை மலடுன்னு சொல்லுவா. ஏன்னா ஒரு குழந்தை பெற்றால் அது பெற்றதோட சேர்த்து இல்லையாம், அதனால காக்கை மலடுன்னு சொல்லுவா, வாழை மரத்தையும் மலடுன்னு சொல்லுவாங்க. நீ ஒரே புள்ள உங்க அம்மாவுக்கு, அதனால உங்க அம்மா மலடுதான். அப்ப ஆக்கி ஆழ்வான் தலையை குறிஞ்சுக்கிட்டான். எல்லாரும் கையெல்லாம் தட்டி அதை ரொம்ப பாராட்டினாங்களாம். அடுத்தது அரசன் சார்வபௌமன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க, நாற்புறமும் கடல்களால் சூழப்பட்ட நாட்டை ஆளுகின்றவன் தான் சார்வபௌமன். இவன் என்னடான்னா ஒரு சிற்றரசன், அவன் எப்படி ஆக முடியும் இல்லையா, ஆகையினால அவன் சார்வபௌமன் இல்லை, அதுதான் சரி. அடுத்தது அப்படின்னு ராஜாவே இழுக்கிறார், மகாராணி பதிவிரத்தை, அதை எப்படி இல்லைன்னு சொல்றது அப்படின்ற பொழுது அந்த யமுனை துறைவன் சொன்னாராம், ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது அவளை 3 பேருக்கு தந்து விட்டு தான் பிறகுதான் இந்த தாரை வார்த்து கொடுக்கறாங்க. அந்த 3 பேர் யாருன்னாக்க, சந்திரன், கந்தர்வன், அக்னி, இந்த மூவருக்கும் படைக்கிறோம்னு சொல்லிட்டு தான் அந்த கையை பிடிச்சு பாணி கிரகணம் பண்ணி கொடுக்கறா. ஆகையினால இவ 3 பேருக்கும் தந்த பிறகு தந்ததனால் அவள் பதிவிரதை எப்படி அப்படின்னு கேட்ட உடனே
ராஜா மகிழ்ந்து இந்த ஆக்கியாழ்வனெல்லாம் ஒதுக்கிட்டு பாதி ராஜ்யத்தை கொடுத்துடுறேன். பாதி ராஜ்யத்தை கொடுத்த உடனே யமுனை துறைவன் திருப்பி அங்க பள்ளிக்கூடத்துக்கு போகவில்லை. அந்த அரச போகம் கிடைச்ச உடனே ரொம்ப ஜோரா ஆண்டுட்டு இருந்தார். அவருக்கு ராஜ்ய பரிபாலனமும் இயற்கையாகவே வந்தது. ரொம்ப அழகா சந்தோஷமா இருந்துட்டு இருந்த பொழுது அவர் ராஜ்யத்தை ஆண்டுன்னு இருக்கும்போது அவருடைய தாத்தா நாதமுனிகள் உய்ய கொண்டார கூப்பிட்டு, நீ போய் அவனை அழைச்சிண்டு வா, அவன் இதுக்காக பிறக்கல, ராஜ்யத்தை ஆள்றதுக்காக பிறக்கல, அவனுடைய வாழ்க்கையில நாங்க ஒரு நிதி சேர்த்து வச்சிருக்கோம், அந்த நிதியை அவன்கிட்ட ஒப்படைக்கணுங்கிறதுக்காக தான். உடனே உய்ய கொண்டாருக்கு உடம்பு சரியில்லை, அதனால மணக்கால் நம்பிட்ட சொல்லி நீ போய் அவனை இங்க அழைச்சுன்னு வந்துரு அப்படின்னு சொல்றார். இவர் அங்க போனா ராஜாவை எப்படி பார்க்க முடியும்? பார்க்கவே முடியல. அதெல்லாம் இப்ப ராஜாவெல்லாம் உங்களெல்லாம் பார்க்க மாட்டார்னு எல்லா காவலர்களும் தடுத்தாச்சு. அப்ப என்ன பண்ணாராம், ஒரு சமையல்காரனை சிநேகிதம் பண்ணிட்டு இந்த மணக்கால் நம்பி தினம் தூதுவளை கீரை கொடுப்பாராம். அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதை சமைச்சு கொடுங்கோன்னுட்டு. தினம் தூதுவளை கீரை ரொம்ப பிடிக்குமா, சாப்பிடுவாராம். 6 மாசம் சாப்பிட்டாராம். ஒரு 3 நாளைக்கு கீரை கொடுக்கல. உடனே அவர் ஏன் இந்த 3 நாள் எனக்கு எனக்கு கீரையே கொடுக்கல நீங்க அப்படின்னு ராஜாவோனோ கேட்டாராம். கேட்ட பொழுது அந்த சமயக்காரன் சொன்னானா, இந்த கீரை கொண்டு கொடுக்குற அந்த வயசானவர் வரவே இல்லை அப்படின்னு. அடுத்த தடவை வந்தாருன்னா கீரையும் கையுமா என்கிட்ட கொண்டா அப்படின்னாராம். ஏன் கொடுக்கல நான் கேட்கிறேன். அதே மாதிரி 4வது நாளைக்கு இவர் கீரையும் கையுமா வந்த பொழுது, உங்களுக்கு நேர கொண்டு ராஜா தன் முன்னால நிறுத்த சொல்லியிருக்காரு, வாங்கோ அப்படின்னு சொல்லி அழைச்சின்னு போன உடனே அப்ப அவர் என்ன பண்ணாரா, அந்த முதியவரை பார்த்து, 6 மாசமா எனக்கு கீரை கொடுத்தீர், உமக்கு ஏதாவது வேணும்னா கேளுங்கோ அப்படின்னாராம். எனக்கு ஒண்ணும் வேண்டாம், உங்களுக்கு ஒரு நிதி கொடுக்க வேண்டி இருக்கு, அதுக்காக தான் நான் வந்தேன். என்ன நிதி அப்படின்ன பொழுது கீதோபதேசத்தையும் சொல்லி அதன் அர்த்தத்தையும் சொல்லி திரு எழுத்துக்களையும் அவருக்கு உபதேசம் பண்றார். அப்பதான் அவருக்கு மனசுல ஒரு மாற்றம் ஏற்படுறது. நீங்க என்னோட வாங்கோன்னு சொல்லி அவரை அழைச்சிட்டு போய் ஸ்ரீரங்கத்து பெருமாளை காட்டி, இதுதான் உங்களுடைய முன்னோர்கள் வைத்து விட்டு சென்ற பெரிய தனம், இதை காக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது, அது இருக்கும் பொழுது நீங்க இதை விட்டுட்டு எங்கேயோ போய் ராஜாவா இருக்கேள்ன பொழுதுதான் அவருக்கு புரிந்தது நம்மளுடைய பிறவியின் பயன் என்னங்கிறத நம்ம புரியாம ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா. அங்க பார்த்த உடனே அவர் அந்த கோவில் நிர்வாக பொறுப்பெல்லாம் ஏத்துண்டு தனக்கு உடம்பு முடியாம ஆன பொழுது இந்த பொறுப்பெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ராமானுஜர் ஒருவரே அப்படின்னு அவர் நிச்சயம் பண்றார். ஆளவந்தாருடைய அந்த அந்திம காலத்தில் நீங்க போய் ராமானுஜர் அழைச்சிட்டு வாங்கோன்னு சொல்ற. ராமானுஜர் வருவதற்குள்ளாக அவர் பரமபதம் ஏகிவிட்டார். ஆனால் ராமானுஜர் அவரை பார்க்கிற பொழுது அவருடைய 3 விரல் மடங்கி இருந்துதான். ஏன் 3 விரல் மடங்கி இருக்குன்னு ஒருத்தருக்கும் புரியல. அப்ப 3 பிரமாணங்களை ராமானுஜர் எடுத்துக்கிறார். 1, பிரம்மசூத்திரத்திற்கு பாஷ்யம் எழுத வேண்டும். 2வது, பராசர பட்டரின் அவருடைய பெயர் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும். 3வதாக குறுகை பிரான் பிள்ளான் என்பவர் மூலமாக நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு உரை எழுத வைத்தார். ஆக மொத்தம் நம்மாழ்வாரின் புகழும் அவருடைய பெயரும் என்றென்றும் நிலைத்திருக்கும் வண்ணம் இந்த 3ம் நான் செய்யறேன் அப்படின்னு அவர் பிரமாணம் எடுத்துட்ட உடனே மடங்கி இருந்த 3 விரல்களும் நீண்டது என்பது வரலாறு. அதே போல அவர் ஸ்ரீபாஷ்யம் எழுதினார். பராசர பட்டரின் பெயரை தன் சீடன் மகனுக்கு வைத்து அவரை கொண்டு விஷ்ணு சகஸ்ரநாமத்திற்கு உரை எழுத வைத்தார். நம்மாழ்வாரின் புகழ் எல்லா இடத்திலையும் பரவும்படி செய்தார். இந்த 3ஐயும் ராமானுஜர் எடுத்த பிரமாணத்தை தன்னுடைய வாழ்நாளிலேயே செய்தார் என்பதனால் ஆளவந்தார் கதையில எங்கேருந்து ஆரம்பிச்சோம் இல்லையா, எங்கேருந்து ஆரம்பிச்சு அவர் எப்படி வென்றாருங்கிறதையும் பார்த்தோம். கடைசியில ராமானுஜரை அந்த ஸ்ரீரங்கத்து பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வைத்தவர் அப்படிங்கிற அளவுக்குள்ள நாம பார்த்தோம். இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, ஸ்ரீரங்கத்து கோவில ராமானுஜர் எப்படி நிர்வகித்தார், எதனால் நிர்வகித்தார், யார் மூலமாக நிர்வகிக்கும் பொறுப்பு வந்தது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த கதையை சொன்னேன். இப்போ உண்மையிலேயே நம்ம என்ன சொல்லறோம், ஆள வந்தார், நம்ம எல்லாம் ஆள வந்தார் இல்லையா.